குட் ஈவினிங் மாங்கீஸ். இப்பொழுது நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸை பார்ப்போம். ஸோ ஒரு அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு என்ன சொன்னோம்? ஒரு இந்த உலகத்தை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இட் இஸ் அ பார்ட்டிசிபேட்ரி யூனிவர்ஸ் அப்படின்றாங்க. பார்ட்டிசிபேட்ரி யூனிவர்ஸ்னால் நம்மளோட இன்ட்ராக்ஷன் தான் யூனிவர்ஸை நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம தேமையான ஒரு வேடிக்கை பார்க்குற ஆளுங்க மட்டும் இல்லை, நம்ம வேடிக்கை பார்க்குறதுனால ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்து யூனிவர்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட பார்ட்டிசிபேஷன் அதுக்கு தேவை, நம்ம அப்சர்வன்ஸ்னால ஒரு தேவை, நம்ம மைண்டு திங்கிங் தாட்டால் ஒரு ஆக்ஷன் நடக்குதுல உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறோம், ரெண்டு நடக்குது. த அப்சர்வ்டு, அடுத்து யார்? நம்ம அப்சர்வர். ஸோ ரெண்டு இருக்குது. நம்ம அப்சர்வ்டே கவனிக்கும் போது அப்சர்வரையும் கவனிங்க, அந்த விஷயத்தை யார் கவனிக்கிறாங்கிறது கவனிங்க அப்படின்னு நம்ம ஈஸ்டர்ன் சைடில் சொல்கிறாங்க. ஜேகேவோ கோஷோ அவன் தான் நான், த ஐ, அந்த ஐயை கவனிங்க, நான் யாருன்னு கேளுங்க அப்படிங்கிற இதுக்குள்ளே மிஸ்டிசிசம்குள்ளே மெடிடேஷனுக்குள்ளே புத்தர், ரமண மகரிஷி, ஜேகே, ஓஷோ, மெஹர் பாபா, நித்யானந்தா இவங்களாம் இதுக்குள்ளே போவாங்க. ஓகேவா? சரி, ஜெயகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, த அப்சர்வர் தான் த அப்சர்வ்டும் அப்படின்னார். ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு தாட்டு ஒன்று ஓடுதுன்னா அந்த தாட்டு தான் நீங்கள் அந்த தாட்டை விட்டு தனியாக இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணினீங்கன்னா என்ன ஆகுது? எட்டர்னல் மொமெண்ட், ப்ரெசன்ட் மொமெண்ட் டு மொமெண்ட் தான் உங்களால் வாழ்கிறது தான் சரியான ரைட் ஆக்ஷன். ஜேகே சொல்லுவார். உங்கள் மண்டைக்குள்ளே நீங்கள் வேர்ல்டை பற்றி ஒரு மேப் வச்சுருக்கீங்க, வெளியில் ஒரு உலகம் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமான ப்ராபபிலிட்டி மேட்சிங் தான் லைஃப் அப்படின்னு அழகான விஷயம் நான் படித்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சிட்டு உங்கள் மைண்டில் ஒன்று ஓடுது, இதான் நான், இதான் என் வேலை, இதான் என் கோல், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இது பண்ணால் இது கிடைக்கும், டிஃபன் இருக்குது, லஞ்ச் இருக்குது, நைட்டு சாப்பிட்ணும், தூங்கணும், வெளியே போகணும், வேலை செய்யணும். இந்த ஒரு மேப்பு கோடிங்கோடு நீங்கள் எந்திரிச்சு வரீங்க. எந்திரிச்சு வரும்போது வெளியில் இருக்கிற உலகமும் அந்த கோடிங்கோட சிங்க் ஆகணும். சிங்க் ஆகாதவன் சைக்கோவாக சுற்றுவான், எனக்கு எதுவுமே நடக்கலை, எல்லாமே விளங்கலை. சிங்க் ஆகிறவன் ஹாப்பியாக இருப்பான். சில சமயம் ஒரு குட் டே பேட் டேங்கிறது இதுதான். ஸோ நம்ம ஒரு மேப்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரியாலிட்டியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாமே தவிர, இது ஒரு டேபிள், ஒரு 4 பேரும் ஒரு டேபிளை பார்த்து 4 பேருக்கு டேபிள் தான். ஆனால் உங்கள் மனசில் அந்த வேர்ல்டை பற்றி உங்களுக்கு ஒரு மைண்டு, என் மைண்டுன்னு ஒன்று இருக்கும், உங்கள் மைண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரிசம் வழியாக, அந்த லென்ஸ் வழியாக தான் அந்த உலகத்தை பார்க்குறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு ரியாலிட்டி டனல் மாதிரி. ஸோ அதனால தான் இதை எப்படி நம்ம ஒரு வேலையை பண்ணுறது, நானும் நீ எப்படி ஒரே விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான் லாங்குவேஜ் வந்துச்சு. சரி, உன் மைண்டு எப்படியோ என் மைண்டு எப்படியோ, ஆனால் பார்த்துக்கோ, இதான் ஏ, இதான் பி, இதான் சி, இதான் ஆனா ஆவனா, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வார்த்தை வருது. ஸோ டேக் த புக்குனா நீ புக்கை எடுக்கணும், டேக் த நோட்ஸ்னால் நோட்ஸ் எடுக்கணும், ரன்னுனா ரன்னணும். ஸோ இதுதான் அவங்க நம்ம லாங்குவேஜ், கம்யூனிகேஷனு, மெசேஜ், இன்டர்நெட்டு, இன்ஃபர்மேஷனு, அல்காரிதம்னு இன்றைக்கி உலகம் நிற்குது. வி ஆர் கம்யூனிகேட்டிங். ஸோ மொமெண்ட் டு மொமெண்ட்டு லிவிங் அப்படிங்கிறத ஒரு சரியான ஒரு முறை அப்படின்னு ஜேகே சொன்னார். இதுக்குள்ளே நம்ம போக ஆரம்பித்தோம். ஸோ அப்போது அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு அப்படின்னா அப்போது ரெண்டுமே நம்ம தான்னா, அப்போது இந்த டைமுங்கிறது அப்போ எங்கேருந்து வருது? அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். நேரம், நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு, இது எங்கேருந்து வருது? நம்ம ஒரு மைண்டில் ஒரு தாட்டு வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? நாளைக்கு நான் இதுவாக ஆகணும், நேற்று அப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், ஏன்னா நாளைக்கு நான் இப்படி ஆகணும். இதுதான் உங்கள் வாழ்க்கை. நீங்களாம் அப்படி தான் யோசிப்பீங்க. கரெக்டாக, நேற்று நான் பண்ணேன், ஏன்னா இன்றைக்கி இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு இதை நான் பண்ணணும். இதை மூணுத்தையும் வச்சு தான் உங்கள் ஒட்டுமொத்த லைஃபும் இருக்குது. டைம் பேலன்ஸு, நடந்து போன பாஸ்ட் நினச்சி ஃபீல் பண்ணுறது, நடக்காத ஃப்யூச்சர் நினச்சி ஃபீல் பண்ணுறது, நடந்துக்கிற ப்ரெசென்ட்டை விட்டுறது. இன்னொன்று, நீங்கள் ப்ரெசென்ட்டுங்கிறத நீங்கள் ஃபீலே பண்ண முடியாது. நீங்கள் ப்ரெசென்ட்டுன்னு நினச்சி ஒன்று பார்த்தீங்கன்னா அது பாஸ்ட் ஆகிடும். ப்ரெசென்ட்டை கவனிக்கப்புறம் நினச்சிங்கன்னா அது ஃப்யூச்சர். ஸோ ப்ரெசென்ட்டுங்கிறத உங்களால் பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏதோ நீங்கள் ஒரு பாஸ்ட்டை பின் பாயிண்ட் பண்ணலாம், ஃப்யூச்சரை பின் பாயிண்ட் பண்ணலாம். ப்ரெசென்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். இப்போ இருக்கீங்க எழுத்தாப்பில், உங்களால் ப்ரெசென்ட் மோமெண்ட்டில் ஒரு கேலண்டரையோ ஒரு நீங்கள் ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருக்க முடியுமே தவிர, நான் ப்ரெசென்ட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ப்ரெசென்ட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டே தவிர இட் கேனாட் பி நோட்டட், அதாவது டினோட் பண்ண முடியாது, அப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் அப்போ என்ன இதுவா? அப்போ அது என்னது? இந்த மைண்டில் ஓடுற அந்த டைம் கான்ஷியஸுங்கிறது என்ன? இதை பற்றி யோசிக்கும் போது தான் நிறைய குழப்பம் வருது. மனுஷன் ஒரு டைமை ஃபீல் பண்ணுற ஒரு ஹியூமன் பீங். அவனால் நாளைக்கு, நேற்று, இன்றைக்கிங்கிறத பிளான் பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண முடியும், ஹண்டிங் போக முடியும், இண்டஸ்ட்ரியலைசேஷன், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் எல்லாமே டைமை வச்சு தான் ஓடுது. வார்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து, லைஃப் ஜேர்னி எல்லாமே டைம். இத்தனை நாளுக்குள்ளே இது பண்ணால் எப்படி அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன், நாளைக்கு, டுமாரோங்கிறது. ஸோ ஜேகே என்ன சொல்லுதுன்னா, ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபிசிக்கல் டுமாரோ இருக்குது. என்ன ஃபிசிக்கல் டுமாரோ? நாளைக்கு கண்டிப்பாக
பயாலஜிக்கல் டைம் இருக்குங்க பார். நாளைக்கு கண்டிப்பாக சூரியன் வரும், நைட் நிலா வரும். ஸோ டுமாரோங்கிறது பயாலஜிக்கலாக, சயின்டிஃபிக்காக, ஃபிசிக்கலாக இருக்குது. யூ கேன் see the sun rising, sun setting, மூன் ரைசிங் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் சைக்கலாஜிக்கல் டைம் அப்படிங்கிறது இல்லை, அதை மைண்டில் ஏற்றுக்காதீங்க. சைக்கலாஜிக்கல் டைம்னா நான் என்ன போகிறேன், என்னோடய இன்செக்யூரிட்டி, என்னோடய ஆங்ஸைட்டி, என்னோட பயம், இந்த சைக்கலாஜிக்கல் டைம் தான் மனுஷனை ஒன்றையெல்லாம் ஆக்குது. அதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறார். ஸோ நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் டைம், ஃபிசிக்கல் டைம். அது நடக்கும். நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு சன் இருக்கும், நம்ம வெளியே போய்ட்டு நான் பார்க்க போகிறோன்னு. நாளைக்கு நான் என்ன ஆக போகிறேன், நாளைக்கு நான் என்னவா நான் காட்டிக்கணும் இப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் டுமாரோங்கிற தூக்கி போட்டுருங்க. அது இல்லூஷனுங்கிறார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் தான். பட் அவரே டைமை ரெண்டாக பிரிக்கிறார். இந்த பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இது மூணும் நமக்கு கான்ஷியஸில் வருது. இது சயின்ஸில் என்னவா வருது அப்படின்னா, இந்த என்ட்ரோபின்னு அழகான வார்த்தை ஒன்று இருக்கும். அந்த வார்த்தையை வச்சு நம்ம டைமை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டர் ஆஃப் டைம் நல்ல புக். இது கார்லோ ரோவெலி. இது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது பசங்க கிஃப்டாக கொடுத்தாங்க, நான் கேட்டு வாங்கினேன். இவர் நல்ல சயின்டிஸ்ட், இவர் ரொம்ப ஜாலியாக பேசுவார் இதை பற்றிலாம். ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சாவை அழகாக டிஃபைன் பண்ணுற விஷயம். ஏன் பிறந்தா இறக்குறோம், ஏன் ஒரு பொருள் உருவானா அழியுது, ஏன் ஒன்று இருக்குன்னா அது இல்லை அப்படிங்கிறத நோக்கி போகுது, ஏன் ஒரு விஷயத்துக்கு அழிவு இருக்குது, ஏன் ஒரு ஃபோன் வாங்கினா உடையுது, ஏன் ஒரு பலூன் வாங்கினா வெடிக்குது, ஏன் ஒரு சட்டை வாங்கினா அது கிளியுது, ஏன் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா அது ஏன் ஒரு 10 வருஷத்தில் கெட்டு போகுது, ஏன் உருவாகிறது அழியுதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் அதை கம்பல்சரி அப்படி தான் இருக்கணுமா? அதுதான் என்ட்ரோபி. இப்போ ஒரு மண் இருக்குது, பீச் மண் இருக்குது, அது எப்படி கச்சா முச்சான் இருக்குது. அது நேச்சுரல் ஸ்டேட், ஓகேவா? அதுக்கு எந்த ஃபார்மும் இல்லை, அது மண், அவ்வளோதான். இப்போது அந்த மண்ணில் நீ என்ன பண்ணுற, கஷ்டப்பட்டு ஒரு கேஸ்டல் ஒன்று கட்டுற, 4 ஜன்னல் வச்சு ஒரு தூணுன்னு வச்சு டோர்லாம் வச்சு கேஸ்டல் கட்டுற. இப்போது அலை அடிக்குது, என்ன ஆகுது, கேஸ்டல் களைஞ்சி திருப்பி மண்ணாயிடும், மண்ணிலேருந்து திருப்பி மண்ணுக்கு போகுது. ஸோ கேஸ்டல் தான் நீ ஃபார்ம் பண்ணது. இப்போது திருப்பி காற்றடிச்சு ஏதாவது ஒரு கால் ஒன்று பட்டு மண் அங்கங்கே செதறி உன் கை தெரியாமல் பட்டு ஒரு 100 வருஷம் கழிச்சு யானை மிதிச்சு டைனோசர் அப்படி ஓடி அந்த மண் பட்டு நீ பண்ண கேஸ்டலே திருப்பி அந்த மண்ணே உருவாகணும் அப்படின்னா மில்லியன் டு த பவர் ஆஃப் மில்லியன் இதுதான் ப்ராபபிலிட்டி இருக்குது. அது அப்படி வராது, இது புரிஞ்சுக்கோ. ஸோ பார்ட்டிக்கலை சில பர்டிகுலர் மொமெண்ட்டில் நம்ம க்ரியேட்டாக பண்ணும் பொழுது அது ஃபார்வர்டு தான் போகும், பேக்வேர்டு வராது. ஏன்னா அந்த ரேண்டமாக இருக்கிற மண் தான் நேச்சரோட இதுவே. என்ட்ரோபிங்கிறது அழிவு தான் நம்மளோட பேஸு, நத்திங்னஸ் தான் நம்ம. சம்திங் வந்துட்டு போகுது, சம்திங் லைஃப். அப்படி 0லேருந்து ஒரு பீக் அடிச்சு திருப்பி 0க்கு போகுது. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை ஆக்குறது ஈஸி, ஒரு விஷயம் அழிக்கிறது ஈஸி, ஆக்குறது கஷ்டம், அதான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குது, கிளாஸ் பாட்டில் உடையுது. ஸோ அந்த உடஞ்சி செதறதில்ல, அது திருப்பி அப்படியே பேக்வேர்ட்ஸில் கிளாஸ் பாட்டில் ஃபிசிக்ஸில் உலகத்தில் ஆகாது. அப்படி ஆகணுன்னா பல கோடி இது ப்ராபபிலிட்டி நடந்தால் தான் உண்டு. ஸோ அதனால தான் ஒரு கிளாஸ் பாட்டில் உடஞ்சது தான் ஃபார்வேர்டு தான் போகும், பேக்வேர்ட்ஸில் திருப்பி உடஞ்சி பீஸ் கிளாஸ் பாட்டிலாக மாறாது. ஸோ அதனால் டைம் ட்ராவல்ஸ் ஒன்லி ஃபார்வர்ட். அதனால தான் டைம் ட்ராவலுங்கிறது சாத்தியம் இல்லை. டைம் ட்ராவலுங்கிறது இமேஜினேஷன் பண்ணி நம்ம சினிமாவில் பார்க்கலாம், நாவல் எழுதலாம், புக்கில் எழுதலாம். பேக்வேர்ட்ஸில் டைமால் ட்ராவல் பண்ண முடியாது, டைமால் ஃபார்வேர்டு தான் போக முடியும், பின்னாடி போக முடியாது. ஏன்னா என்ட்ரோபி அப்படி தான் இருக்குது. இந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லாம் வரும், எனர்ஜி கேன்மே இது ப்ரொடியூஸ் அதெல்லாம் இந்த கர்மெல்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம பிறந்தோம்னா என்ன செய்கிறோம், பாப்பாலேருந்து வளர்ந்து திருப்பி இறக்குறோம், பேக்வேர்ட்ஸில் போக முடியாது. திருப்பி நம்மளால் பிறக்கும் ஒவ்வொரு செகண்ட் நம்ம டுவர்ட்ஸ் டெத்து தான் நம்ம போயிட்டுருப்போம். ஸோ இந்த நத்திங்கோ வாய்டோ ஒன்றும் இல்லைங்கிறதோ அழிவோ ரேண்டமோ அதுதான் நேச்சர், கயாஸ் தான் நேச்சர், வச்சுக்கலாம், கயாஸ் தான் நேச்சர். அதனால தான் ஆக்சிடெண்ட்டு, வாரு, டெத்துங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில். ஏன்னா அதுதான் பெர்மனெண்ட்டு. அதுக்கு நடுவில் நம்ம ஒரு மீனிங் கண்டுபிடிச்சி வாழ்கிற அந்த ஒரு பெர்ஃபெக்ட் மூமெண்ட் தான் லைஃபு. ஸோ அதனால் வாழ்க்கை தான் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இருக்கிற அவ்வளவு பிரச்சனையிலையும் இருக்கிற கொஞ்சம் ஹோப்பை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனாக வாழ்கிறது தான் உலகத்தில் ஒரு பெஸ்ட் க்ரியேட்டிவிட்டி. அழிகிறது அது நேச்சர் தான், அது நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதனால் சேடா அப்படி போட்டு உடச்சிடா வார்த்தையிலடா ஒன்றில் மாக்கிட்டேடான்னு சொல்கிறது அதுதான். அது ஈஸி, ஆக்குறது கஷ்டம். ஸோ
ஸோ இதில் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ என்ட்ரோபி இப்படி பார்த்தீங்கன்னா டைம் கேன் ஒன்லி மூவ் ஃபார்வர்ட், அதனால் பேக்வர்ட்ஸ் போக முடியாது. ஸோ பேக்வர்ட்ஸ் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம சும்மா ஒரு படத்தில் சீரியஸில் உடனே கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியுமோ இன்னொரு என்ன சொல்ல தெரியுமோ அந்த டைம் கேன் பி இது பார்த்தீங்கன்னா டெரண்ட்டில் வந்து பேக்வர்ட்ஸில் அதெல்லாம் சொல்லாத. இது வந்து சயின்ஸு. ஓகே, நீ வந்து போகிறதுனா போய்க்கோ. சரி, அப்போ நீ பின்னாடி போகிற, நீ வந்து டைமில் நீ பின்னாடி போகிற, கரெக்டாக? நீயும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்னால் உனக்கு என்ன ஆகணுன்னு இருக்குல்ல, நான் இதே ஸ்டேட்டில் இருப்பேனா அப்படிங்கிறத என் கேள்வி. ஸோ நான் என்னென்ன இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணிட்டு வந்தனோ அதுதான் இப்போ நான் பேக்வர்ட்ஸில் போகும்போது என்னை உருவாக்கின அத்தனை இன்ட்ராக்ஷன் எல்லாமே மாறும். ஸோ அந்த இடத்துக்கு நான் போகும்போது நான் நானாகவே ஃபஸ்ட்டு இருக்க மாட்டேன். அதனால் அந்த தான் நடக்கிற டைமில் சுத்த மட்டும் அந்த வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வருது. ஸோ டைமை வந்து ஐன்ஸ்டீன் தான் முறை ஜாலியாக ஈக்குவேஷனில் டீன்னு எழுதுறாப்புல பார்த்துக்க. இன்னும் டைம்லாம் வருது மேக்ஸில். ஆமாண்டா ரிலேட்டிவிட்டிடா, அவங்களுக்கு எப்படி பண்ணுமோ டைமை வச்சுக்கங்கிறா அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸில் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, டைம் கேன் பி ரிலேட்டிவ், அப்புறம் டைம் இஸ் லீனியர் டைமுங்கிற. இப்போது டைம் வந்து லீனியருங்கிறதும் ஒரு மித்து, டைம் வந்து ஒரு நான் லீனியரு, ஒரு பாலி எல்லா சைடும் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டு தான். டைம் இஸ் ஈவெண்ட்டும்பார் ரவலி. அது அந்தந்த மொமெண்ட்டில் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அனதர் விஷயங்கிறதான் டைமு. அது ஒரு பெர்மனன்ட் லீனியர் டைம், காமன் டைம்ங்கிறது ஒன்று இல்லை அப்படிம்பார். இன்னொன்று, உலகத்தில் வந்து நேச்சர் டைமை ஃபாலோ பண்ணுறது மனுஷங்களுக்கு நடுவில் கிளாக்குங்கிறது கொண்டு வந்து எவ்வளோ பெரிய வன்முறைன்னே ஒன்று இருக்குது. ரொம்ப வருஷமாக நம்மளோட கிளாக் கிடையாது. விடிஞ்சால் எந்திரிப்பாங்க, சூரியன் முடியும் போது போவான். 1920s 30s பின்னி மில்லு பிரிட்டிஷ்காரங்கிட்டலாம் வேலை செய்யும் போதெல்லாம் டைமிங் வந்து சூரியன் இறங்கும் போது வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். அது எப்போ இறங்குதோ நீ போகணும், அதான் கிளாக். உனக்கு 6, 7, 8 கிடையாது. கிளாக்கே யூரோப்பில் வந்து லேட்டராக ஜனங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பார்த்துக்கடா, மணி 12 வந்தால் வரணும், திருப்பி போகும்போது நீ வரணுங்கிற மெக்கானிக்கல் வேர்ல்டுக்கு உலகம் மாறும்போது தான் ஜனங்கள் வந்து நேச்சர் கூட சிங்கான காஸ்மிக் கிளாக் உடம்பை விட்டு போகும்போது தான் நம்ம இன்னும் வன்முறையாக மாறுறோம். அகேன்ஸ்ட் நேச்சர் போனவங்கிற ஒன்று இருக்குது, அதை பற்றி 3 நாள் பேசலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி பேசுனது. ஸோ என்ட்ரோபி, தி நேச்சர் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் அதுதான், அது ரெண்டுமே இன்றைக்கி பார்த்தோம். கிளினிக்கல் குவாண்டம் ஃபிசிக்ஸ் கிளாஸ் இது என்னென்னா உங்களுக்கு புரிஞ்சதோ ஃப்ராக்மெண்ட்டோ எடுத்து நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போக போக வேறு வீடியோவில் அப்படி பிச்சு பேசுவோம். அதை எடுத்து ஒன்றாக்கி உங்களுக்கு கோரட்டாக புரியும். இன்னும் சிறந்த விளக்கங்கள் வேண்டுமானால் நீங்கள் வோக்கலோடி பாட்காஸ்ட்டை நீங்கள் அணுகலாம். அதில் இன்னும் மிக சிறந்த முறையில் ஸ்பெஷல் டூஸ் எடுக்கப்படும். நன்றி. இது உங்கள் விஜய் வரதராஜின் ட்ரிபிள் விலாக். அப்புறம் ட்ரிபிள் விலாக் ஈவெண்ட்டு மே மாதம் 9 மீட்டப் வைக்கலாமான்னு ஒரு பிளான் இருக்குது. அது என்னங்கிறத பேசுவோம்.